Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல நாட்டுக்கோழி கிரில் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி சேர்த்து கழுவி வச்சுக்கிறேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. விறகடுப்பு நல்லா எரியுது. இதில் ஒரு குண்டா வச்சுக்கலாம். குண்டாவில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கோழியை நல்லா அரை மணி நேரம் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கோழி நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம கிரில் சிக்கன் செய்யும் போது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போது. பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து சூடாறினதும் இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம மசாலா கலந்து செய்யும் போது கறிக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போதே கறி நல்லா சாஃப்டாக வந்துக்கிறது தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது தான் நல்ல ஒரு சாஃப்டான சிக்கன் கிடைக்கும். நம்ம நாட்டுக்கோழி அப்படியே கிரில் சிக்கன் செய்யும் போது நல்லா கறியெல்லாம் நல்லா ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கறியை நல்லா வெட்டியாச்சு. இப்போது ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். இதில் மசாலா கலந்துக்கலாம். மசாலாக்காக 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இது கூடவே ஒரு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், தந்தூரி வாசனை வரும். நம்ம நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா ஒரு சாஃப்டான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு மசாலா. இதை சிக்கன் மேலே அப்ளை பண்ணும்போது மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ சிக்கனில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பூசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கறிக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா ஏறி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஊறும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா கலந்து 2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ ஒரு கொம்பில் சொருகிக்கலாம். கொம்புக்கு நல்லா சென்டராக வர மாதிரி சொருகிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சென்டராக வர மாதிரி சொருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு நல்லா எரியுது. இப்போ 2 பக்கமும் ஒரு கொம்பு சொருவி வச்சுக்கிறேன். இதுக்கு சென்டராக வச்சுக்கலாம். வச்சுட்டு தீ நல்லா வச்சு சுட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி விறகடுப்பில் சுட்டு செய்கிறதுனால கறி நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களெல்லாம் கேஸில் தான் செஞ்சு ஒரு தடவை இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு பாருங்கள்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தீ கம்மியாகவே எரியணும். பாருங்க, ஒரு பக்கம் திருப்பியாச்சு. திருப்பின பக்கம் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழைத்தண்டுலேயே நான் ப்ரஷ் மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி அடிக்கடிக்கு எண்ணெய் அப்ளை பண்ணும்போது சிக்கன் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த பக்கமும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். தீ கொஞ்சம் மீடியம் தீயிலே வச்சு வேக வைங்க. கறி நம்ம ஏற்கனவே வேக வச்சு செய்கிறதுனால சீக்கிரமாக ஆகிடும். சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.